ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ பார்த்தாங்க. நேற்று ஒரு 4 பொருள் இருந்தால் வீட்டிலே ஐஸ்கிரீம் பண்ணலான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் வீட்டில் வெட்டியாக தான் இருக்கும், இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் அடிகனமான பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. பாலும் நல்லா கொதி வந்துருச்சு. பசும்பாலுன்றதுனால மேலே பாருங்கள் அந்த எல்லோ லேயர் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் அதில் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுமே பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிட போது. இப்போ இது கூடவே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தேன். அது வந்து நல்லா திக்காகிட்டே இருந்துச்சு. பாருங்கள் நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தேன். இப்போ நல்லா ஒரு மில்க் ஷேக் பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு சும்மா ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்படி இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டு மேலே அலுமினியம் கவர் ஃபாயில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி அந்த மிக்சரை திருப்பியும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 2 அடி அடிச்சுட்டு திருப்பி அதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நல்லா ஒரு க்ரீமியாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு எப்படின்னு அவுட்புட் வந்தால் தான் தெரியும். ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ மேலே டெக்கரேஷனுக்கு நானே கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி போட்டுட்டு சாக்லேட் சிப்ஸும் போட்டுக்கிட்டேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து திருப்பி இதை அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம் செம்ம அழகாக இருக்குது மேலே. ஆனால் வந்து என்னால் எடுக்கவே முடியல. நான் வந்து கரண்டியை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். ஆக்சுவலாக விப்பிங் க்ரீம்லாம் யூஸ் பண்ணி பண்ணால் தான் க்ரீமி டெக்ஸ்சரில் வரும் போல். இந்த மாதிரி 4 பொருள் போதும் 3 பொருள் போதும்னு பார்த்து இனிமேல் ஐஸ்கிரீம்லாம் பண்ணாதீங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். ஆக்சுவலாக இது ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, பட் அந்த க்ரீமியான ஐஸ்கிரீம் மாதிரி வரல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.